வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கவின் நடித்த கிஸ் இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். கவின் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஸ்டாருங்கிற ஒரு படம் நடித்திருந்தார். அந்த படம் அவருக்கு வெற்றியை கொடுக்காதனால இந்த படத்தில் நல்ல தரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சிறப்பான நடிப்பு எல்லாத்தையுமே உள்ள விட்டுருக்காரு. சரி, இந்த படத்தோட ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம கவின் இருக்கார்ல, நம்ம ஹீரோ, அவருக்கு காதல்னாலே பிடிக்காது. அந்தளவுக்கு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்பேன்னு பார்த்து அவருக்கு ஒரு அமானுஷ்யமான ஒரு புஸ்தகம் அவர் கையில் கிடைக்குது. இந்த புஸ்தகம் என்னன்னா, யாரெல்லாம் கிஸ் பண்ணுறாங்களோ அந்த கிஸ் பண்ணுறதெல்லாம் இவர் பார்த்தாருன்னா அவங்களெலாம் காதலை இவங்க காதலை செய்ப்பாங்களா, இவங்க கடைசியில் இறந்துருவாங்களா அப்படின்னு எல்லாமே அவருக்கு பின்னாடி நடக்கிறது எல்லாமே முன்னாடியே இவருக்கு எல்லாமே தெரியும். இதனாலே என்ன பண்ணுறாரு, இவர் எல்லாரோட காதலையும் அப்படியே பிரித்து விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இப்படியே அவங்களோட எதிர்காலத்தெல்லாம் கணிச்சு அவங்களோட காதல் எல்லாத்தையுமே பிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த புத்தகம் ஹீரோவுக்கு கிடைக்க காரணமே ஹீரோயின் தான். அதனாலே இந்த பிரீத்தி அஸ்ரானி இருக்காங்களே, அவங்க தான் இதுக்கு காரணமாக இருக்கிறாங்க. இவங்க எதுக்கு நமக்கு இப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காண்டி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள தேடி போகிறாரு. அவங்க ஒரு டான்ஸ் எல்லாமே சொல்லி தருவாங்களே, அந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க. இவர் கவினை அவங்கள்ட்ட போய் சேர்ந்துறாரு. இது சேர்ந்த உடனே கவினுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெண்டு பேருக்கு மேலே காதல் ஏற்படுது. அதுக்கடுத்து இந்த காதல் ஏற்படையில் அந்த புக்கு என்ன பண்ணுது, இவங்க ரெண்டு பேர்த்தையுமே சேர விடாமல் பிரிச்சுக்கிட்டே இருக்குது. இதுக்கடுத்து நடக்கிறதுலாம் என்ன, கவின் பிரீத்தி அஸ்ரானி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா என்பதான் கிஸ் படத்தோட கதைங்க. இந்த படம் ஒரு பெண்டாஸ்டிக் காமெடி ஜானரில் ரொமான்டிக் படப்பாக கிஸ் படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இது படம் முழுக்க சொல்லப்போனால் இந்த படத்தோட பழைய ஹாலிவுட் படங்களில் இந்த படம் நம்ம பார்த்துருந்தா கூட இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த கதை ஒரு புதுசுன்னு தான் சொல்ல முடியும். விடிவி கணேசோட காமெடி அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காரு. அப்புறம் மட்டும் இல்லை, அவருடைய மகனா ஆர்ஜே விஜயன் சூப்பராக அவரோட பாயிண்ட்டுக்கு அருமையாக ஸ்கோர் செஞ்சுருக்கிறாரு. முழுக்க ஒரு காமெடி படமாக தான் எடுத்துருக்காங்க. ஆனால் இமோஷனல் காட்சியெலாம் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. இந்த படம் ஃபுல் அண்ட் காமெடி தான் இருக்குது. வயிறு விழிக்க குழுங்க சிரிக்கலாம். அந்தளவுக்கு கவினோட நடிப்பு அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. கவின் பிரீத்தி அஸ்ரானி ரெண்டு பேரோட நடிப்பு சிறப்பாக இருக்குது. அப்புறம் இதில் ரெண்டு பேருக்கு இடையிலான கெமிஸ்ட்ரி காட்சியில் இயல்பாக அருமையாக நடிச்சிருக்காங்க. ஆனால் ரெண்டு பேருமே காதலுக்கான சரியான காரணத்தை படத்தில் சொல்லாமல் விட்டுருக்குறாங்க. கவினோட தன்னுடைய முந்தைய படங்களை விட இந்த படத்தை சிறப்பாக நடிக்க முயற்சி செஞ்சுருக்கிறாரு. இதில் வெற்றியை பெற்றிருக்காது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இமோஷனலாக கொண்டு போகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமெடி பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சிறப்பான மூவியாக இந்த வாரம் கவின் கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்கலாம். அந்தளவுக்கு சிறப்பான ஒரு காமெடி படம் வேணுங்கிறவங்க இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.